வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் கரூரில் நடந்த அந்த மரணங்கள், கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பாக அவற்றின் சமூக பின்புலங்களை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக நேற்று நாம் பேசியது என்பது, போய் ஒருவரை வெறுமனே பார்ப்பது, ஒரு பிரபலமான ஒரு மனிதரை போய் வெறுமனே பார்ப்பது, அவர் கருத்துக்களை கேட்பதல்ல, அல்லது அவருடைய அரசியலை நாம் பின்பற்றுவதல்ல, வெறுமனை பார்க்கிற அந்த மனோபாவம் என்பது நம்முடைய மரபான வழிபாட்டு உணர்ச்சியிலிருந்து எப்படி உருவாகிறது, அது நம் சிந்தனைக்கு எப்படி எதிரானது, நம்முடைய பண்பாட்டு உணர்ச்சிக்கு எதிரானது என்பதை பற்றி நேற்றைய தினம் நான் உங்களிடம் பேசினேன். இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு ஒரு பொதுவான ஒரு சித்திரம் உருவாக்கப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், இன்றைய இளைஞர்கள் எல்லோருமே இப்படி ஏதாவது ஒரு கவர்ச்சிக்கு அடிமைப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் போய் இப்படி கும்பலாக நின்று ஒரு வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள், அல்லது தங்கள் உயிரை இழக்கக்கூடிய அபாயங்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தாக்கம் திரும்ப திரும்ப உருவாக்கப்படுகிறது. யாரோ ஒருவர் மேல் மிகுந்த வழிபாட்டு உணர்ச்சியுடன் சில இளைஞர்கள் உணர்வதை, அல்லது ஒரு மிகுந்த ஒரு அதீதமான மனநிலையில் பேசுவதை ஊடகங்கள் திரும்ப திரும்ப காட்டுகின்றன. இது உண்மையா? இது உண்மையிலேயே இளைஞர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறதா? இது ஒரு இண்டிகேட்டரா என்பதை நாம் இன்றைக்கு பேசலாம். அதாவது, இளைஞர்கள் அல்லது மக்கள் என்று பொத்தாம்பொதுவாக கூறுகிற எவரும் இளைஞர்களில் இத்தகைய மனநிலை கொண்டவர்கள் எத்தனை சதவீதம் என்பதை பற்றி பேசுவதில்லை. அப்படியே பேசினாலும் போகிற போக்கில் ஏதாவது ஒரு சதவீதத்தை இவர்களாகவே அடித்து விடுவார்கள். அதற்கு எந்த ஆய்வும் கிடையாது, எதுவும் கிடையாது. இன்னொன்று, தானாக இந்த இளைஞர்கள் இப்படி திரண்டு வருகிறார்கள் என்கிற ஒரு கருத்தை சிலர் ஊடகங்களில் தொடர்ந்து பரப்புகிறார்கள். அதில் முழு உண்மை அல்ல, ஒரு சிறு பகுதி தான் அதில் உண்மை. ஏனென்றால், ஊடகங்களின் வழியாக இந்த இளைஞர்கள் தொடர்ந்து தூண்டப்படுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய திருவிழா நடப்பது போல தூண்டப்படுகிறார்கள். இன்னொரு புறம் அந்த கட்சி அல்லது அமைப்பு சார்ந்து ஏராளமான அவர்களை திரட்டி கொண்டு வருகிற வேலைகள் நடக்கின்றன. அதற்காக பல்வேறு நிலைகளில் நிறைய பேர் வேலை செய்கிறார்கள். ஏராளமான பணம் அவர்களை திரட்டுவதற்கு செலவிடப்படுகிறது என்பதை இப்பொழுது பல உண்மைகள் வெளிவருகின்றன. அப்படி இருக்கிற போது, இப்பொழுது உதாரணமாக ஒரு ஊரில் ஒரு நடிகருக்கு அவரை பார்க்க ஒரு பெருமளவு கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால், அது உண்மையில் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, வெளியே இருந்து பல பகுதிகளிலிருந்தும் இளைஞர்கள் அப்படி திரட்டி கொண்டு வரப்படுகிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்ததும் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டு இளைஞர்கள் அத்தனை பேரும் ஒருவர் பின்னால் நிற்பது போன்ற ஒரு பொய்த் தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். நிச்சயமாக அது பொய்த் தோற்றம்தான். அப்படி பார்க்கிற போது சமூகத்தில் பலவிதமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதாவது, தங்களுடைய கேரியரை அடிப்படையாக கொண்ட இளைஞர்கள், சமூக விழிப்புணர்ச்சி கொண்ட இளைஞர்கள், தொண்டு மனப்பான்மை கொண்ட இளைஞர்கள், இன்னும் சொல்லப்போனால் கல்வியையே முதன்மையாக கருதக்கூடிய இளைஞர்கள், பல்வேறு அரசியல் அமைப்புகளுக்குள் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், சில சாதி அமைப்புகளுக்குள் அல்லது மதம் சார்ந்த அமைப்புகளுக்கும் கூட ஏராளமான இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள். எல்லா பெரிய கட்சியுமே ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையை தன்னுடன் கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் எல்லோருமே இந்த ரசிகப்படத்தன்மை கொண்ட ரசிகர்களா என்றால் இல்லை. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நடிகரின் பின்னால் திரள்கிறவர்களை மட்டும் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களின் குறியீடுகள் போல சித்தரிப்பது என்பது, அது பொய்யான சித்தரிப்பு என்பது மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒரு அதீதமான ஒரு வலிமையை காட்டுகிற ஒரு விஷயம். சமூகத்தில் எல்லா தரப்பிலும் இளைஞர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள், அரசியல் செயல்பாடுள்ள இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞர்கள் கூட்டத்தில் ஒரு சிறு பகுதியினரை ஒட்டுமொத்த இளைஞர்களாக காட்டுவது என்பது மிகப்பெரிய மோசடி. அவர்கள் மட்டும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அல்ல, அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களை பிரதிநிதித்துவம் செய்யவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். இதோடு தொடர்புடைய இன்னும் சில விஷயங்களை வரும் நாட்களில் நாம் பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து லடாக் பகுதியில் ஒரு பெரும் போராட்டத்தை மக்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். லடாக் என்பதை பற்றி நாம் அறிவோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருந்த அந்த பிரதேசம் இப்போது வெறும் யூனியன் பிரதேசமாக 2019க்கு பிறகு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்தியா விடுதலை அடைந்தபோது காஷ்மீர் இந்தியாவோடு இல்லை. அது தனியாக ஹரிசிங் என்கிற மன்னரின் ஆட்சியில் இருந்தது. பிறகு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு 1947 அக்டோபர் 26 தான் காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்தது நாம் அறிவோம்.
அந்த காஷ்மீர் என்பது ஜம்மு, காஷ்மீர், லடாக் என்னும் 3 பெரும் பகுதிகளை கொண்டது. அந்த மாநிலத்திற்காகவே தனியாக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவுக்கு 370 என்று பெயர். அந்த 370வது பிரிவு தான் அவர்களுக்கான தனித்த உரிமைகளை காப்பாற்றி கொண்டிருந்தது. 2019 இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு அந்த பிரிவை நீக்கிவிட்டதோடு மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீரை வேறாகவும் லடாக் என்பதை வெறும் யூனியன் பிரதேசமாகவும் மாற்றியது. மாநிலங்களை யூனியன் பிரதேசமாக மாற்றியது. அதற்கு பிறகு ஜம்மு காஷ்மீரிலாவது தேர்தல் நடந்தது, லடாக்கில் நடைபெறவில்லை. முதல் நிலையில் 2019 அப்படி பிரிக்கப்பட்ட போது லடாக் மக்கள் வரவேற்றார்கள் என்பதுதான் உண்மை. ஜம்மு காஷ்மீரில் தான் எதிர்ப்பு இருந்தது, லடாக் வரவேற்றார்கள். என்ன காரணம் என்றால், லடாக் என்பது ஜம்மு காஷ்மீரை விட பெரிய பகுதி. ஆனால் அது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் என்று தான் அறியப்படுகிறது. இரண்டாவதாக, லடாக்கில் ஏறத்தாழ 80 விழுக்காட்டிற்கு மேல் பழங்குடி மக்கள். இப்படி தனியாக பிரிந்தால் தங்களுக்கான பல உரிமைகள் வழங்கப்படும் என்று அவர்கள் கருதினார்கள். இரண்டுமே பொய்யாக போயிற்று. லடாக் பெரிய மாநிலம், எந்த உரிமையும் எந்த சலுகையும் வழங்கப்படவில்லை. குறைந்தபட்சம் அவர்களுக்கான ஜனநாயக தேர்தல் கூட நடத்தப்படவில்லை. எனவே இப்போது கடந்த செப்டம்பரிலிருந்து அங்கு ஒரு பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது. எங்களை மாநிலமாக, தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்பது அவர்களினுடைய அடிப்படையான நியாயமான ஒரு கோரிக்கை. அவர்களை யூனியன் பிரதேசமாக வைத்திருப்பதால் அவர்களுக்கு உரிய எந்த உரிமையும் கிடைக்கவில்லை என்று போராடுகிறார்கள். முதலில் அவர்கள் ஒன்றிய அரசை நம்பி வரவேற்றது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு லடாக்கில் பெரும் திரளாக மக்கள் கூடி போராட்டங்களை நடத்துகிறார்கள். துப்பாக்கிச்சூடு நடந்து பல பேர் துப்பாக்கிச் சூட்டிலே இறந்து போயிருக்கிறார்கள். தங்களுக்கான உரிமையை அவர்கள் கேட்டதற்காக. என்ன உரிமை, என்ன நிகழ்ந்திருக்கிறது அங்கே என்றால், லடாக் இப்படி தனி யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட பிறகு அதானி, அம்பானி போன்றவர்களினுடைய கார்ப்பரேட் நிறுவனங்களின் வேட்டைக்காடாக லடாக் மாறிவிட்டது. அங்கே இருந்தவர்களெல்லாம் பழங்குடி மக்கள். 370வது பிரிவு சட்டம் இருக்கிற போது ஒரு உத்தரவாதம் அவர்களுக்கு இருந்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் லடாக் உட்பட எந்த இடத்திலும் யார் ஒருவரும் வெளியிலிருந்து வந்து நிலத்தை வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட 80-90 விழுக்காடு நிலம் அந்த மண்ணில் பிறந்த மக்களுக்குத்தான் உரியது என்பது அவர்களுக்கு மட்டும் தனித்து வழங்கப்பட்ட சலுகை. இப்போது 370 போன உடனே அதுவும் சேர்ந்து போயிற்று. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த நிலங்களை எல்லாம் வளைத்து போட்டு விட்டார்கள். அது பழங்குடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும். இப்போது அந்த மக்கள் உணர்கிறார்கள், இப்படி தனி யூனியன் பிரதேசமாக ஆனதால் நாம் நம்முடைய சொந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு புரிகிறது. எனவே அவர்கள் வெறும் மாநிலத்திற்காக மட்டுமில்லை, தங்கள் உரிமைக்காக, தங்கள் மண்ணுக்காக, தங்கள் எதிர்கால வாழ்வுக்காக, தங்களின் அடுத்த தலைமுறைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். லடாக் என்பது இன்றைக்கு ஒரு போர்க்களமாக மாறியிருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள். இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும்,
என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது வந்து பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இன்று தான், இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் வந்து டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி வந்து ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம்தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம வந்து எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே வந்து ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம வந்து குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே வந்து ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி வந்து அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது.
திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.